தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். கோவையில் ஒரு 19 வயது மாணவர் சக மாணவர்களால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் ஒருத்தர் 17 வயசு சிறுவன். இந்த சம்பவத்தை சுற்றி பல்வேறு விஷயங்கள் சர்ச்சையாக கிளம்பியிருக்கு. போதைப்பொருள் புழக்கம் பற்றி சொன்னதால் அந்த மாணவரை 10க்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்து தாக்கி கொலை பண்ணதா இறந்த மாணவரோட பெற்றவங்க குற்றம் சாட்டுறாங்க. இந்த சம்பவம் சட்டசபை வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட மாணவன் தரப்பு, போலீஸ் தரப்பு, காலேஜ் தரப்புன்னு 3 தரப்புகள் இருக்கு. முதல்ல சம்பவத்தை தெரிஞ்சுக்கலாம். திரும்பி வரமாட்டா சார், வரமாட்டா சார். நேற்று 10 மணிக்கு பேசலாம் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அமுதனுக்கு 19 வயசாகுது. இவர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சாலை பிரீமியர் மில் பக்கத்தில் தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் 3வது வருஷம் படிச்சுட்டு வந்தார். செவ்வாய்க்கிழமை காலையில் அமுதன் தன்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீமன் கூட போயிட்டு இருக்கப்ப 10க்கும் அதிகமான காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து வழிமறித்து 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. இதில் ஸ்ரீமன் தப்பிச்சு ஓடிட்டாரு. அமுதனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தோடவே தன்னோட அறைக்கு போன நிலைமையில் சாயங்காலம் 3 மணிக்கு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியில் அமுதன் இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. அமுதன் இறந்ததை பற்றி செட்டிப்பாளையம் போலீஸ்க்கு தகவல் தரப்படுது. அவங்க வந்து உடலை மீட்டு சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் முதல்ல பேரண்ட்ஸ் தரப்பில் சொல்கிறத பார்க்கலாம். அமுதன் மாணவர்கள் மத்தியில் இருக்கிற போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட சொன்னதாகவும் அது பற்றி காலேஜ் நிர்வாகம் விசாரித்ததால் அந்த மாணவர்கள் ஆத்திரமாகி அமுதனை அடித்து கொண்டுட்டதாகவும் சொல்கிறாங்க. காலேஜில் எங்களை வர சொன்னது வேற ஒரு விசாரணைக்கு. ஆனால் அவங்க என் பையன்கிட்ட கேட்டது வந்து யார் யார் கஞ்சா விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற முழு டீட்டெயில் நீ சொல்லிட்டு அப்படின்னா உங்களை நான் ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு நாங்கள் டீன்கிட்ட பேசுகிறோம் அப்படி சொன்னாங்க சார். என் பையன் அங்கே நடந்த யார் யாரெல்லாம் விற்பனை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி ஒரு 2 பக்க அளவில் எழுதி கையெழுத்திட்டு கொடுத்துட்டாங்க சார். அதன் பிறகு நாங்கள் வந்து இதை எழுதி வாங்குறீங்களே, இதனால என் பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லி கேட்டதுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நாங்கள் வந்து இதை ரகசியமாக வச்சுக்குவோம், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க சார். நாங்களும் போயிட்டோம். நாங்கள் வந்து என் பையனை வந்து கூப்பிட்டோம். நான் வந்து ரூம் பார்த்துட்டு நான் வரான்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சிட்டான் சார். அதன் பிறகு ஃப்ரெண்டோடைய ரூமில் வந்து தங்கியிருக்கும்போது இவங்க ஒரு 3 நாள் தங்கியிருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து கஞ்சா யாரெல்லாம் கடத்துறாங்கிற லிஸ்ட்டை அமுதன் வந்து பேப்பரில் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டான், இதனால் உங்களுக்கு பாதிப்பு வரும், உங்களை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் அப்படி சொல்லி சொன்னதுனால அவங்க ஒரு 20 பேரை ரெடி பண்ணி என் பையனை கடத்தி கொண்டு போயிட்டு கடுமையான தாக்கி கொடூரமான அந்த ஆயுதங்களால் தாக்கி என் பையனை வந்து கொலை செஞ்சுருக்காங்க சார். காலேஜ் தரப்பு இதை மறுக்கிறாங்க. போன ஜூலை மாதம் 22ஆம் தேதி ராத்திரி அமுதனும் அஜீஸுங்கிற இன்னொரு பையனும் வெளியே சுற்றிட்டு இருந்ததாகவும் அவங்கள கேள்வி கேட்ட ஹாஸ்டல் சமையல்காரரை அமுதன் அடிச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தால் அமுதனை ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் சஸ்பெண்ட் செஞ்சு வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு போன 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி அமுதன் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டதான் தங்களுக்கு தகவல் வந்ததுன்னும் காலேஜ் தரப்பில் சொல்கிறாங்க. இந்த விஷயந்தான் நடந்ததே தவிர போதைப்பொருள் பற்றியெல்லாம் அமுதன் எங்ககிட்ட எதையுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க காலேஜ் தரப்பில். அந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லைங்க சார். அதாவது அவருடைய நடவடிக்கை எடுத்ததே வந்து ஹாஸ்டல் சமையல்கார் அடிச்சதுக்காகத்தான் அவருக்கு அவங்க அப்பாவே லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்டும் வர்றாங்க. நாங்கள் ஹாஸ்டல் இருந்தால் அந்த தேர்வு ஆக்சுவலாக ஒரு வாரம் தேர்வு நடக்குது. அந்த தேர்வு கூட நீங்கள் வேண்டாம், நீங்கள் அடுத்த தேர்வை நாங்கள் மாணவர்களுக்காக உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் படிப்பு உங்களை பாதிப்பாத மாதிரி இருக்கட்டும், அதுக்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பையனை வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னா ஒரே நாள் ரிவோக் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் மீண்டும் வந்து பாருங்கள். உங்கள் பையனை நீங்கள் ஹாஸ்டலில் தங்க வைக்கக்கூடாது, காலேஜ் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டிசிப்ளின் கமிட்டி நானும் மகடேஸ்வரன் ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த பிரின்சிபல் மகடேஸ்வரன் சாரும் நானும் ப்ளஸ் டீம் என்கொயர் பண்ணுறோம். அதுக்கான லெட்டர்லாம் பசங்களே கொடுக்குறாங்க. அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு, ஆமாம் எங்கள் அப்பா என்னோட மகன் செஞ்ச தவறு தான். அஜீஸ் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க, அமுதன் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போறோன்னு தான் சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கூட்டு போறோன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறோம்.
பட் அதுக்கப்புறம் நம்ம சைடு இருந்து தெரியல. அதுக்கப்புறம் இந்த 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது இதுவும் 10ஆம் தேதி நிகழ்ச்சி எங்களுக்கு நான் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கிறோம். அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் முடியும் தருவாயில தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னு தெரியுது. இதுக்கிடையில வந்து அந்த மாணவர் வெளியே தங்கி இருந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்க வந்து அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது. நாங்க வந்து மாணவர் வந்து அடித்ததனால் மட்டும்தான் நாங்க நடவடிக்கை எடுத்துக்கோம் சார். போதைப் பொருள் விவகாரம்னு பெத்தவங்களும் மாணவர்களுக்கு இடையேயான சண்டைன்னு காலேஜ் தரப்பும் சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத விரிவா தெரிஞ்சுக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிற இளவரசன் அப்படிங்கிற மாணவர் கோயம்புத்தூர் பூங்கா நகர்ல வாடகை வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள 10ஆம் தேதி அதிகாலை ஒரு 5:30 மணிக்கு ஒரு கும்பல் உள்ள வராங்க. அப்போ 2 தரப்புக்கும் இடையில சண்டை நடக்குது. இவங்களை மிரட்டி அந்த கும்பல் தாக்கிட்டு இவங்களோட செல்போனை பிடுங்கிட்டு போயிட்டதா போலீஸில் புகார் தராங்க. செட்டிப்பாளையம் காவல் நிலைய குற்ற எண் 309/2026 அப்படிங்கிற பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்கிறாங்க. அதே நாள் காலையில் சுமார் 8:30 மணி அளவில் அமுதன் அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீமன் 2 பேரும் மலுமிச்சப்பட்டி பக்கத்தில் காலேஜை நோக்கி போயிட்டு இருக்கப்ப பூங்கா நகர் வீட்டில் நடந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தரப்பை சேர்ந்தவங்க அமுதனை அடையாளம் கண்டுபிடிச்சு அமுதனையும் ஸ்ரீமணியும் வழிமறிக்கிறாங்க. காலேஜ் பின்னாடி இருக்கிற கிரவுண்டுக்கு கூட்டு போய் அவங்க ஒரு 10க்கும் அதிகமானவங்க சேர்ந்து தாக்கினதா போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததா அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. தாக்குதலுக்கு பிறகு அமுதன் சுமார் 10 மணி அளவில் தன்னோட அறைக்கு திரும்பினதாகவும் சுமார் 3 மணி அளவில் தான் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் தெரியுது. இதை தொடர்ந்து சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டு போகிறாங்க. அப்போ சிகிச்சையின் போது அவர் உயிரிழந்ததான் டாக்டர் சொல்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீமன் கொடுத்த புகாரோட அடிப்படையில் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக 5 ஸ்டூடெண்ட்ஸ் விசாரணைக்காக பிடிக்கப்பட்டிருக்காங்க. சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கான தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரதா போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. ஏற்கனவே போன மாதம் காலேஜ் ஹாஸ்டல் கேன்டீனில் வேலை செய்கிற சமையலர் ஒருத்தரனை தாக்கினதா சொல்லப்படுற அந்த சம்பவத்தில் அமுதனோட பேரண்ட்ஸுக்கு தகவல் சொல்லி அந்த சம்பவத்தால் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்து அமுதன் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்ததை போலீஸ் தரப்பும் சொல்கிறாங்க. இந்த சம்பவம் போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி காலேஜ் நிர்வாகத்தில் சொன்னதால் நடந்ததா புகார் எழுந்திருக்க நிலையில் இது பற்றி சட்டசபையிலும் பேசப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நீதி கிடைக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருக்காரு. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இதுல மாணவர் மரணத்துக்கும் ட்ரக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பள்ளி கல்வித்துறை சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர் உட்காருங்க. அமைச்சரோட விளக்கத்தை ஏத்துக்க அமுதனோட பேரண்ட்ஸ் மறுக்கிறாங்க. சட்டசபையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது கோஷ்டி மோதல் இல்ல, இது கஞ்சா விற்பனை என் பையன் சொன்னதுனாலதான் இது அவங்க என் பையனை தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு கொண்டு இருக்காங்க, இது நீங்க தீர விசாரிக்கும். கோஷ்டி மோதல் இல்ல சார். கோஷ்டி மோதல் அப்படின்னா ஒரு 5 பேரை தாக்குறது தான் கோஷ்டி மோதல். 20 பேர் ஒரு பையனை தூக்கிட்டு போயிட்டு கொடூரமா தாக்கி கொலை பண்றது கோஷ்டி மோதல் வராது. அமுதன் மரணம் தொடர்பா அதே காலேஜை சேர்ந்த 17 வயசு சிறுவன் உட்பட 5 பேரை பிடிச்சிருக்காங்க.
இதில் தொடர்புடைய மற்றவங்கள பற்றி விசாரணை நடந்துக்கிட்டு வரதா காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க. போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடுவில் பிரச்சனை இல்லைன்னு போலீஸ் சொல்கிறாங்க. விசாரணையில் சேகரிக்கப்படும் ஆதாரங்களோட அடிப்படையில் சம்பவத்தில் தொடர்புடைய எல்லார் மேலேயும் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்னு போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. 11ஆம் தேதி வரைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அமுதன் ஹாஸ்டலில் தங்கலை, வெளியே தங்கியிருந்ததா சொல்லப்படுது. சஸ்பென்ஷனுக்கும் மாணவர்கள் சண்டைக்கும் தொடர்பில்லை, அது சீனியர் ஜூனியர் சண்டைன்னு சொல்லப்படுது. அந்த சண்டையில் செல்ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டதால புகார் செஞ்சதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாணவர்களோட போதை பழக்கத்தை பற்றி நிர்வாகத்துக்கிட்ட சொன்னது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு பெற்றோர் தரப்பில் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. இதை நிர்வாகம் தரப்பில் உறுதியாக மறுக்கிறாங்க. சார் மெயினாக கோஷ்டி தாக்குதல்னு சொல்கிறாங்க சார். கோஷ்டி தாக்குதல்னா என் தம்பி வந்து தனிநபராக நடந்து போகும்போது, அதாவது ஸ்ரீமன்ற பையனும் இவனும் நடந்து போகும்போது 5 பைக்கில் வந்து 4 பேர் உட்காந்துட்டு வந்து 15 to 20 பேர் வந்து அதாவது கடத்திட்டு போய் தாக்குதல் பண்ண மாதிரி தான் சார். ஒரு தனி இடத்துல போயிட்டு 2 பேர்த்த அடிச்சு ஒருத்தனை வந்து நீ இங்கேருந்து கிளம்பிடு இல்லைன்னா நீ செத்துருவா அவன் கூட சொல்லி இவன் ஓடி போய் ஒளிஞ்சு ஒரு இடத்துல இருந்து பார்க்குறாங்க சார் என் தம்பி என்னென்ன தாக்குதல் பண்ணுறாங்கன்றது. அதாவது கத்தியை திருப்பி இந்த நெஞ்சில் வந்து இந்த இடத்துல அடிச்சிங்க சார். அப்புறம் இரும்பு ராடை வச்சு மூஞ்சில் அடிச்சு இது எல்லாமே இருக்குங்க சார். இது வந்து சாவுடா எங்களை போட்டு கொடுக்குறியா, எங்களை இது மாதிரி போட்டு கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டேட்மெண்ட்டாகவும் இதில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு சார். அதோடைய காப்பியும் இருக்குது. அதாவது இந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்காண்டி போலீஸ் வந்து இந்த தவறான கருத்தை சொல்கிறாங்க. இதுக்கு போலீஸ் தான் உரிய நடவடிக்கை கரெக்டான முறையில் எடுக்கணும் சார். எந்த ஒரு இதுவும் இதில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்காமல் சார். அதுதான் மெயின் ரீசன்னு அமுதனோட பேரண்ட்ஸ் உறுதியாக சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு உயிரே போயிருச்சு. எந்த சண்டைனாலும் பிரச்சனைனாலும் ஒரு உயிர் போகிற அளவுக்கு வன்முறை நடந்திருக்கு. ஒரு கும்பல் மனநிலையில் ஒருத்தனை போட்டு 10க்கும் அதிகமானவங்க அடிச்சிருக்காங்க. அந்த தாக்கப்பட்ட அந்த விஷயத்தில் அந்த மாணவன் இறந்தே போயிருக்கான். இதுக்கு என்ன நீதி கிடைக்க போகுது? போலீஸ் விசாரணையில் என்ன தெரிய போகுது? போலீஸோட ஃபைனல் வெர்ஷன் என்னவா இருக்க போகுது? எல்லாத்தையும் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன்.